நீங்க முதல் தர ஆசிரியர்களை எங்க பணி நியமனம் செய்றீங்க? இரண்டாம் தர ஆசிரியர் ஏ கிரேடு, சி கிரேடு, பி கிரேடுங்கிறீங்களா? அதுல அந்த ஆசிரியர்களை எங்க பணி நியமனம் செய்றீங்க? நகர்ப்புறங்கள் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்கள் இருக்கா தம்பி? இருக்கா? இங்க கழிவறை இருக்கு, விளையாட்டு திடல் இருக்கு, கணிப்பொறி இருக்கு, அதெல்லாம் எங்க கிராமத்தில் இருக்கா? சொல்லுங்க. நான் பிறந்த ஊர்ல இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு செலுத்த மட்டும்தான் வச்சிருந்தோம். நான் இடிச்சுட்டு கட்டப்போறேன்னு அரசு இப்போ தலையிட்டு அது கட்டுது. ஏன்னா என் சொந்த ஊர்னால அதை திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது. அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு சீமான் இருக்கணுமா? இருந்தால் தான் கட்டுவீங்களா? அப்போ நீங்கள் சம கல்விங்கிறது இருக்கா? நான் திரும்ப சொல்கிறேன். எங்கள் அம்மா 100 நாள் வேலைக்கு போகிறான், என் தங்கச்சி போகிறா, எங்கள் அக்கா போகிறான். அவள் உப்புக்கு, ஊறுகாய்க்கு, பாலுக்கு, தயிருக்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க, அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க.